முன்னொரு காலத்தில் துர்கமன் என்ற அசுரன் இருந்தான். அவன் ஹிரண்யாக்ஷன் வம்சத்தில் உதித்த குரு என்ற அசுரனின் மகன். மிகவும் கொடூர குணமுள்ளவன். தேவாசுர யுத்தத்தில் எப்பொழுதும் தேவர்களே ஜெயிப்பதற்கு காரணம் அவர்களுடைய வேத மந்திரங்கள் என்று உணர்ந்து அதை எப்படியேனும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்து உலகில் உள்ள எல்லா வேதங்களும் மந்திரங்களும் தன் வசமாக வேண்டும் என்று வரம் பெற்றான். இதன் காரணமாக தேவர்களை தோற்கடித்து அவர்களது அமராவதி நகரையும் பெற்று தான் தேவேந்திர பதவியில் உட்கார்ந்தான். இதனால் உலகில் எங்கும் பஞ்சம் பரவியது. மழை இல்லாத கோடை மக்களை வாட்டியது. மக்கள் அனைவரும் துர்காதேவியை வேண்டினர். இதனால் மக்களின் குறை தீர்ப்பதற்காக துர்காதேவி 1000 கரங்களும் கைகளும் உடையவளாக மக்களின் பசியும் பட்டினியும் நீங்கும்படியாக அவர்களுக்கு பழங்களும் உண்ண காய்கறிகளும் தரித்துக் கொண்டு சாகம்பரி தேவியாக மலையில் தோன்றினாள். அவளுடைய 1000 கண்களிலிருந்து உலகம் குளிர்ச்சி பெற்று மழை தோன்றி மக்களின் வறட்சியை நீக்கியது. பின் அந்த அசுரனை துர்க்கை சிம்மவாகினியாக தோன்றி அழித்து தேவர்களை மீண்டும் காப்பாற்றி வேதங்களையும் மீட்டு தந்தாள்.